யூ சர்டிஃபிகேட் கிடைக்கணுன்ற நம்பிக்கையில் தான் நாங்கள் அப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ நாளைக்கு தெரியும். கிடைக்கலன்னா இல்லை கிடைக்கலன்னா அதான் அந்த குழு வந்து என்ன சொல்கிறாங்களோ அது கட்டுப்படும். அது கிடைக்கலன்னா இந்த படம் இப்படி எப்படி இல்லை எப்படி அவங்க கொடுத்த கட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து என்ன இருக்கோ அது டெஃபினட்டாக வி ஹேவ் டு அபாய்ட் வித் தட். அது தட் இஸ் அ ரூல். ஒரே டேக் பர்ஃபெக்ட் டேக். அது யூஸ்வலாக இவர் வந்து எல்லா ஷாட்டும் நான் சொல்லுவேன், ஒரு பாட்டி செத்து கிடக்கு அப்படின்னாலே 360 ஷாட் எடுப்பாங்க அந்த சீனை. ஆனால் அந்த முத்த காட்சி மட்டும் ஒரே ஷாட்டில் எடுத்தாங்க, ஒரே டேக். சார் அந்த முத்த காட்சியப்போ உங்களுக்கு தூக்கம் இல்லையா? இல்லை அதுதான் நான் சொல்கிறேனே, இது இந்த திரைப்படத்தோட சில விஷயங்கள் வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது தான் அந்த பதில்கள் கிடைக்கும். அதுக்கு மேலே சொல்லக்கூடாது. அதாவது பழைய நான் சேவ் பண்ணிடல ரஜினி சார் வந்து ராத்திரியில் வந்து சமூக விரோதிகளை கொள்ளுவார், அதனால அவர் சிவப்பு மனிதனா தெரிவார். இந்த படத்துல லட்சுமி மேனனோட உதட்டு சாயம் தான் அவங்கள சிவப்பு மனிதன். ஐயோ இல்லை கேள்வி இல்லைங்க, இது நான் சிவப்பு மனிதன் வந்து உண்மையிலேயே ரஜினி சாரோட தலைப்புன்றதுனால ஒரு கூடுதலாக ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏப்ரல் 12, 1985 ரிலீஸ் ஆச்சு. 29 வருஷம் கழிச்சு ஏப்ரல் 11 ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லா வகையிலையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அது அந்த நான் சிவப்பு மனிதன் வந்து இந்த ரிவெஞ்ச் த்ரில்லர் என்ற அந்த அடிப்படையில் தான் இவர் அந்த தலைப்பு சொன்னார். ரொம்ப பொருத்தமாக இருந்தது. லக்ஷ்மி மேனனுக்கும் அந்த அந்த டைட்டிலுக்கும் சம்மந்தம் இருக்கு, ஆனா உதடுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நல்ல ஆன்சர். எந்த காட்சி எடுத்து சொல்றாங்க? இல்லை சார், சில விஷயங்கள் அதான் இப்போ நான் அந்த ரிவைசிங் போனதுக்கு அப்புறம் தான் இதுக்கான பதில் நான் சொல்ல முடியும். ஏன்னா மறுபரிசீலனைன்னு சொல்லும்போது டெஃபினட்டா இப்போ யூஏ மைனர் கட்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் யூக்கான ஒரு விஷயம் வந்து we are going with the open mind. ஸோ இது தூக்குவாங்களா இல்லை தூக்க மாட்டாங்களான்னு கூட எங்களுக்கு தெரியாது. ஸோ அது நாளைக்கு தான் தெரியும். அதுக்கான வாக்குவாதமோ இல்லை அதுக்கான பேச்சுவார்த்தையோ எல்லாமே வந்து நாளைக்கு தான் தெரியும், அவங்க கேட்க போகிற கேள்வி. ஏன்னா நாளைக்கு பார்க்குறது வந்து 10 நபர்கள் பார்க்குறாங்க. ஸோ இட்ஸ் அ பிக் கண்டிஜன். இதில் யூஏ எல்லாரும் ஃபேமிலியோட பார்க்கலாம். குழந்தைங்களை வந்து பெட்ரோல் அனுமதிதான் கூட்டு போகணும், அவ்வளோதான். மற்றபடி குழந்தைங்களை கூட்டு வரணும்னு சொல்ல இதுன்னு சொல்லி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஏன் சொல்கிறாங்கன்னா இதை டைலூட் பண்ணாதீங்க, அவ்வளோ அற்புதமாக இருக்குது படம் அப்படின்னாங்க. ஆனால் கமர்ஷியல் ரீசனில் சிலது நாங்கள் வந்து சரி நாங்கள் சில கட்ஸ் எடுத்துக்கிறோம், அதான் எங்களுக்கு யூ வேணும்னு கேட்டுட்ருக்கோம். நாளைக்கு அதை ரிவைசிங் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ படத்தை பொறுத்தவரையும் அவங்க சொன்னது இது எதுவுமே கட் பண்ணாதீங்க, அப்படியே போங்க, ஏன்னா அவ்வளோ அருமையாக இருக்க படம், யூஏல தான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்களோட ஒரு அபிப்பிராயம். நான் காமனாக தான் சொன்னேன், கதைக்கு தேவைப்பட்டா யார் கூடனா கதை தாங்க பார்ப்பேன். விஷால் சார் எத்தனையோ ஹீரோயின் உங்க கூட நடிச்சிருக்காங்க, அவங்க சொந்த பேனர்ல லட்சுமி மேனன் வேணும்னு நீங்க தான் சொன்னீங்க, டைரக்டர் சொன்னாரு. சொல்லிட்டானா? இல்லை சார், அது திருவோட கதை கேட்ட உடனே ஒரு விஷயம் இருக்கு அந்த படத்தில். அதாவது கேர்ள் நெக்ஸ்ட் டோர்ன்ற ஒரு கதாபாத்திரம். ஸோ எனக்கு லக்ஷ்மி பொறுத்த வரைக்கும், பிகாஸ் நான் ஏற்கனவே நடித்து முடித்தேன் அந்த ரிலீஸ் ஆகிற அந்த பீரியட். அது எனக்கு வந்து இவர் சொல்லி முடிச்சோன்னே சத்தியமாக லக்ஷ்மி தான் எனக்கு மைண்டில் வந்தாங்க. திருக்கிட்ட சஜஸ்ட் பண்ணேன், இவங்க இருந்தால் பொருத்தமாக இருக்கும்ன்ட்டு. அண்ட் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் பாண்டியநாடோட வெற்றியும் ஒரு அடிஷ்னல் போனஸாக அமைஞ்சது. ஸோ அதான் அந்த படம் பார்க்கும்போது தெரியும், அந்த மீரான்ற கதாபாத்திரம் வந்து அவங்க கேரக்டர் சுற்றி தான் இந்த படமே இட் கீப்ஸ் ரன்னிங். ஸோ டெஃபினட்டாக பொருத்தமாக இருக்குன்ற நம்பிக்கையில் தான் சொல்லுவேன். இந்த படத்தில் பாடல் காட்சியில் அரசியல் பிரச்சாரத்தை எடுத்து ஒரு சீன் வருது. இதில் தேர்தல் விஷயம் எந்த அளவுக்கு இந்த படத்தில் இருக்கு சார்? தேர்தல் அரசியல் கட்சி ஒரு சாங்ல வருது பாருங்க, ஏழு சாங். ஆமாமா, அதுதான் அரசியல் இது. இல்ல இந்த படத்துல அரசியல் இருக்கான்னு கேட்டேன். படத்துல அரசியல் அந்த அரசியல்வாதி பிரச்சாரம் பண்ணிட்டு வர்ற, நீங்க அது கரெக்டா பண்ணி டான்ஸ் ஆடுறீங்க, அவரோட சேர்ந்து டான்ஸ் ஆடுறாரு. அந்த டான்ஸ் ஆடுறீங்களா சொல்றேன் பிரச்சாரத்துல? ஆமா. அதுல அரசியல் ஏதாவது இருக்கான்னு? இல்ல இல்ல, அது பாடல் காட்சி சார், அதுக்கு மேல என்ன இருக்கு? அது ஒரு கற்பனை தான்.
கதையில் அரசியல் இல்லை. கதையில் இல்லை, படத்திலே இல்லை, பிஎஃப்எஃப்லயும் இல்லை, யூடிவில இல்லை, இந்த பிரஸ் மீட்ல இல்லை, எங்கேயுமே இல்லை அரசியல். ஒரு கிளீனான படம். கிளீன். ஒவ்வொரு மேடையிலும் பேசும்போது லட்சுமி மேனன் வந்து ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் சொல்லி ப்ரொஜெக்ட் பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட் வந்து ஒரு கிறிஸ்டிங் சீன்ல யூஸ் பண்ணிருக்கீங்களே, அது கலாச்சாரத்தை பாதிக்காதா? எல்லா கேள்வியும் நானே சொல்றேன். நீ இல்ல ஸ்கூல் ஸ்டூடெண்ட்னா புரியல சார். ஒவ்வொரு மேடையிலும் சொல்லும் போது லட்சுமி மேனன் எக்ஸாம் எழுத போயிருக்காங்க, ஸ்கூல்ல படிக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆமா, அவங்க வந்து இப்போ லிட்வாக் சீன்ல யூஸ் பண்ணிருக்கீங்க. ஆமா, இது கலாச்சாரத்தை பாதிக்காதா? கண்டிப்பா பாதிக்காது சார். சார் படத்துல உங்களுக்கு தான் தூங்குற வியாது, அந்த பாடல் காட்சி முழுக்க ஏன் லட்சுமி தூங்குறாங்க? இல்ல அதுதான் சொல்றேன், எல்லா பதில்களும் வந்து அந்த படம் பார்க்கும்போது தான் அது தெரியும். அது நான் சொல்ல முடியாது. நிறைய விஷயங்கள் வந்து இதுல அந்த அது படமா வந்து பார்க்கும்போது டெஃபினட்டா எல்லா வகையிலயும் அது பதில் கொடுக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். சாங் வந்து அவ்வளவு ரொம்ப நுண்ணிப்பா கவனிச்சிருக்கீங்க. சார் கலாச்சாரம் பாதிக்குமா பாதிக்காதான்னு எனக்கு தெரியல. நீங்க எந்த வகையில கேக்குறீங்க? இப்போ சார் ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அவங்க ஒரு முத்த காட்சியில யூஸ் பண்ணிருக்கீங்க, அது வந்து கலாச்சாரத்தை பாதிக்கும். உங்களுக்கு பாதிக்குதா இல்லையா? கண்டிப்பா பாதிக்கும் சார். எனக்கு தெரியல சார். அதான் ஒவ்வொரு நபரா நான் கேட்டுட்டு இருந்தா வெவ்வேறு பதில்கள் வரும். ஸோ ஐ திங்க் இது அது எல்லாரும் படம் பார்த்துட்டு அந்த கேள்வி கேட்டா ஐ திங்க் ஐ கேன் ஆன்சர் தட் இன் வெரி அன்பயஸ்ட் வே. இப்போ நான் சொன்னா கூட இவன் ஏதோ விஷால் வந்து சொல்ற மாதிரி இருக்கும்ன்ற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போ பொதுவான ஒரு கருத்துனா பொதுவான ஒரு விஷயம், அது ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் சொன்னா கரெக்டா இருக்கும்.